8000 RPM வரைக்கும் இப்போ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டு ரெவ் பண்ணேன். 8000 RPM. நம்ம ஊரில் நான் எந்த காரையும் இவ்வளோ ரெவ் பண்ணதே இல்லை. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடல, ரொம்ப நாள் கழிச்சு வந்து வீடியோ போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து முதல் தடவை வந்து சொந்தமாக நானே வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன். நானே ஏர்ன் பண்ணி வந்து நானே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காரு வந்து வாங்கியிருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்த கார் வந்து எனக்கு இந்தியாவிலே இருக்குது. இந்த காரு இருந்துச்சு, இல்லை இப்போது ரோட்டில் போகும்போதெல்லாம் இந்த காரை வந்து பார்த்தா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். செம்ம ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும். அந்த காரோட இன்டீரியரு, எக்ஸ்டீரியரு, மொத்த டிசைனுமே எனக்கு வந்து ஓவராலாக வந்து இந்த கார் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ இங்கே வந்து முதல் காராக வந்து நம்ம வந்து அதையே வாங்கலாம். ப்ளஸ் வந்து பட்ஜெட்டுக்கும் வந்து ஏற்ற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அந்த காரை ரொம்ப நாளாக வந்து நான் தேடிக்கிட்டே வந்து இருந்தேன். கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் செகண்ட் ஹேண்டில் கிடச்சா வந்து நம்ம வாங்கிடலாம் இங்கே யூஎஸில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக கண்ணில் வந்து ஒன்று மாட்டுச்சு. சூப்பரான கண்டிஷனில் இருந்துச்சு. உடனே போயிட்டு பேசி வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ காரை உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி வந்து கார் முதல்ல ஏன் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து சொல்லிடுறேன். ஏன்னா யூஎஸில் வந்து நம்ம ஊரில் மாதிரி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து போகிற பக்கம் எல்லாமே வந்து நல்லா வந்து இருக்காது. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இது வரைக்கும் எனக்கு கார் இல்லை, நான் ஊருக்கெலாம் போகும்போது சொல்கிறேன், என் சொந்த ஊருக்கெலாம் போனால் எனக்கு கார் இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு தேவையே வந்து இருந்தது கிடையாது. அப்படி ஒரு நெசசிட்டியே வந்து இருந்தது கிடையாது. எங்கே வேணாலும் நமக்கு வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் வந்து பஸ் ரூட்டு எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் யூனிவர்சிட்டியில் 2 வருஷம் படிச்சுட்டு இருந்த வரைக்கும் வந்து காருக்கான அவசியம் வந்து தேவையே படலை. ஏன்னா யூனிவர்சிட்டி டவுன்னால் யூனிவர்சிட்டியோட ஷட்டில் பஸ் வந்து இருக்கும். ஷட்டில் பஸ்ஸே வந்து பக்கத்தில் முக்கியமான கிராசரிக்கு எல்லா இடத்துக்கும் வந்து ஷட்டில் பஸ்ஸே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்கும் அதுவே கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ காருக்கான தேவையே வந்து இருந்தது கிடையாது. இந்த காரும் வந்து ஒரு ஆடம்பரம். யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பெரிய யூனிவர்சிட்டி பக்கத்தில் ஷட்டில் பஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கார் தேவை இல்லை. ஆனால் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்க போகிறதில்ல, வேறு எங்கேயாவது வேறு ஒரு டவுனுக்கு போவீங்க. அங்கே யூனிவர்சிட்டிலாம் இருக்காது. அதே மாதிரி ஏதாவது சின்ன டவுன், இப்போ நான்லாம் வந்து ஒரு சின்ன டவுனுக்கு வந்து வந்திருக்கேன். இங்கெல்லாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து லிட்டராக வந்து பூஜ்ஜியம்னா ஒரு 5% அங்கங்கே அப்பப்போ வந்து இந்த சிட்டி பஸ் வந்து ஓடும். ஆனால் அதை நம்பி இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த ஊரில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா எம்ப்ளாயர் முதல்ல உங்ககிட்ட கேட்குறது கார் இருக்கா அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா கார் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வேலைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினச்சிப்பாங்க. ஸோ எனக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் முதல்ல நான் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறதான் வந்து என்னோடய முதல் குறிக்கோளாக வந்து இருந்துச்சு. ஏன்னா யூஎஸ் வந்து ஒரு கார் டிபெண்ட் எக்கனாமி. நம்ம ஊர் மாதிரி வந்து கிடையவே கிடையாது. இங்கே கார் இல்லைனா அன்றாட வாழ்க்கையே வந்து வாழ முடியாது. அந்த மாதிரி வந்து ஊர். நீங்கள் நியூயார்க்கு இல்லை சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த மாதிரி பெரிய சிட்டியில் இருக்கீங்கன்னா அது கதை வேறு. அங்கே கார் நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சிட்டியை விட்டு வெளில யூஎஸ்குள்ளே நீங்கள் எங்கே பெரிய மெகா சிட்டிஸை விட்டு வேறு எங்கே வெளில வந்தாலும் கார் இல்லாமல் யூஎஸில் எங்கேயுமே மல்லிகை சாமானை கூட வாங்க முடியாது. அவ்வளோ கஷ்டம் யூஎஸில் வர்றது. இதுதான் ஒரே காரணம் நான் வந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமே வந்து கார் வாங்கினது. ஏன்னா இது வந்து ஒரு அத்தியாவசியம் இந்த ஊரில். அது மட்டும்தான் ஒரே ரீசன் கிராஜுவேட் ஆனோடனே கார் வாங்கினதுக்கு. அண்ட் நான் என்ன கார் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்டீரியர் வச்சு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமான்னு வந்து தெரியல. ஆனால் கார் எந்தூசியாஸ்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க இந்த சீட்டில் இருக்க பேட்ஜிங்கை வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெளில போய் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த கார் என்ன அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணுறேன். வாங்க போகலாம். எஸ், இதுதான் வந்து என் காரு. பெயிண்ட்டை மட்டும் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா வந்து இந்த ஜென்ரேஷன் ஹோண்டா யூஎஸில் எல்லாத்துலேயும் வந்து பெயிண்ட் பிரச்சனை இருக்குது. ஸோ நான் இந்த ஜென்ரேஷன் வாங்கினா எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து பெயிண்ட் கிடைக்கும். ஸோ காரை பற்றி பார்க்கலாம். இது வந்து ஒரு 8th ஜென் ஹோண்டா சிவிக் எஸ்ஐ.
எஸ்ஐங்கிற மாடல் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணலை. யூஎஸில் வந்து லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜப்பானில் வந்து லான்ச் பண்ணாங்க, யூரோப்பில் லான்ச் பண்ணாங்களா வந்து எனக்கு தெரில. ஸோ இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியர் வெர்ஷன் ஆஃப் சிவிக். இது வந்து சிவிக் டைப் ஆருக்கும் சிவிக் நார்மல் சிவிக் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் செடான். அண்ட் நான் பர்டிகுலராக வந்து இந்த ஜென்ரேஷன் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நாளாக தேடி வாங்கினேன். அண்ட் என்ன தான் பெயிண்ட்டு நான் இந்த காரில் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தாலும் நான் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன், இந்த கார் வந்து செம்ம லோ மைல்ஸ் வந்து ஓடி இருந்துச்சு. இந்த காரோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 14 வருஷம், 2009 மாடல் வந்து இது. அண்ட் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து பார்த்து வளர்ந்தனாலேயோ என்னமோ தெரில, எனக்கு வந்து இந்த 8 ஜென்ரேஷன் மேலே வந்து ஈர்ப்பு வந்து செம்ம அதிகமாக வந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காராக நம்ம இது தான் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே வந்து நான் வந்து உறுதியாக இருந்தேன். ஏன்னா வந்து இது என் பட்ஜெட்டுக்கும் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும், அதே சமயம் எனக்கு பிடிச்ச காராகவும் வந்து இருக்கும், அண்ட் அதே சமயம் ஓட்டுறதுக்கு ஃபன்னாகவும் வந்து இருக்கும். நான் கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன், ஃபுல் டிரைவ் ரிவ்யூ மாதிரிலாம் வந்து இல்லை. இந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து சின்னதாக வந்து காட்டுறேன், அதுக்கப்புறம் வந்து டிரைவ் ரிவ்யூ வந்து ஃபுல்லாக வந்து போடுறேன். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டெசிஷன் எடுத்து வாங்கினேன். பொதுவாக வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டீலர்ஷிப் வந்து போய் தான் வந்து காரை வந்து வாங்குவாங்க. நான் வந்து டீலர்ஷிப்டை வந்து போய் வந்து இந்த கார் வந்து ஒரு 2-3 டீலர்ஷிப்டை வந்து இருந்துச்சு, போய் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணினேன். ஆனால் டீலர்ஸ் எல்லாமே வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா டீலர் மார்க்கெட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். அதனால் இந்த காரோட விலை பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து வாங்கினதை விட வந்து டீலர்ஸ் வந்து ஒரு 3000-4000 எக்ஸ்ட்ரா வந்து வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. அதே சமயம் மைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஓடி இருந்துச்சு. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது வந்து 83,000 தான் வந்து ஓடி இருந்துச்சு, 83,000 மைல்ஸ் தான் வந்து ஓடி இருந்துச்சு. 14 years 83,000 மைல்ஸ். அண்ட் ஹோண்டாவோட இன்ஜின் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் வந்து மெக்கானிக்கலாக வந்து வண்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு வந்து வாங்கிட்டேன். இதே வந்து நான் வந்து அந்த டீலர்ஷிப்டெல்லாம் வந்து டீலர்ஷிப்னால் அந்த செகண்ட் ஹேண்ட் கார்லாம் வாங்கி வைக்கிறவங்க, அவங்ககிட்ட போயிட்டு வண்டியை வந்து ஓட்டி பார்த்தேன். எல்லா வண்டியும் வந்து 150 லட்சம் வந்து ஓடி இருந்துச்சு, மைல்ஸ் ஓடி இருந்துச்சு. 1,50,000 மைல்ஸ் ஓடி இருந்துச்சு. 1,50,000 மைல்ஸை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து எக்குத்தப்பாக வந்து போகும், 2.3 lakhs பக்கமாக ஏதோ போகும். இதுவே வந்து நம்ம ஊர் கணக்கில் வந்து 1 லட்சத்துக்கு மேலே ஓடிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து 83,000 மைல்ஸ் ஃபார் அ ஹோண்டா வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் பேட். ஹோண்டா வந்து மைல்ஸ் எக்கச்சக்கமாக போகும், ஏன்னா ஹோண்டா வந்து அவங்க இன்ஜின்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் நான் இந்த காரை வாங்கினதுக்கு இன்னொரு ரீசனும் வந்து இதோட இன்ஜின். ஹோண்டா கடைசியாக வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண காரில் செம்ம ஹை ரவ்விங் இன்ஜினாக வந்து இதை தான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து எனக்கு அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு, அதே சமயம் நான் நினச்ச மாதிரி ஸ்போர்ட்டியாக செம்ம ஹை ரவ்விங் இன்ஜினும் வந்து இந்த காரில் தான் வந்து இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து 9th gen சிவிக் வந்துச்சு, அது வந்து கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் டார்க் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்ஜினோட ரெட்லைனிங் வந்து 7,000க்கு மாற்றிட்டாங்க. இந்த கார் வந்து ரெட்லைன் வந்து 8,000 RPM. அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு ஃபுல் டிரைவ் ரிவ்யூ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இதான் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். வண்டி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான மைல்ஸ் தான் வந்து ஓடி இருக்குது. இப்போ வந்து ஒரு 87 ஓட்டிட்டேன். ஸோ இதான் வந்து இன்டீரியர். இதை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் வந்து இந்த வண்டி வந்து நிறைய பேர் வந்து சிவிக்கை பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வண்டி வந்து இந்த சிவிக்குன்னு வந்து சொல்லலாம். அண்ட் இது வந்து நார்மல் சிவிக்கை விட கொஞ்சம் ஹார்ஸ் பவரும் அதிகம். இதில் வந்து ஹார்ஸ் பவர் பார்த்திங்கன்னா வந்து 197 ஹார்ஸ் பவர் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதோட இன்ஜின் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், 8,000 RPM வரைக்கும் வந்து இதை வந்து நான் ரெட்லைன் பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். ஸோ இதான் வண்டியை வந்து பார்த்துருப்பீங்க. நான் ஃபுல் ரிவ்யூலாம் வந்து இல்லை, பட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து இந்த வண்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து போடுவேன். சிவிக் எஸ்ஐஸ் வந்து ரோட்டில் எங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸில் அது வந்து மேனுவலாக தான் இருக்கும். அண்ட் யூஎஸில் வந்து மேனுவல் கார் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்து மேனுவல் கார் பார்க்குறதே கஷ்டம்னால இந்த வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கார் எந்தூசியாஸ்ட் மட்டும் தான் வந்து வச்சுருப்பாங்க இந்த ஊரில். நார்மலாக வந்து கம்யூட் பண்ணுறது, நார்மலாக இது ஓட்டுறவங்க வந்து யாரும் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 3-4 பேர் வந்து இந்த காரை வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து ரோட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு போய் கை காட்டுவாங்க, தம்ஸ் அப் போடுவாங்க.
ஸோ இந்த ஊரில் வந்து ஒரு கார் கம்யூனிட்டிலேருந்து யாராவது ஒருத்தங்க இந்த காரை நீங்கள் ரோட்டில் ஓட்டுறதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் வந்து மேக்ஸாக வந்து கிடைக்கும். பின்னாடி வந்து ஃப்ளாஷ் அடிப்பாங்க, இல்லை வந்து கை காட்டுவாங்க, தம்ஸ் அப் பண்ணுவாங்க, இல்லை ஓவர்டேக் பண்ணி ஏதாவது வந்து சைகை காட்டிட்டு போவாங்க. அவங்க வந்து அவங்களோட ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்துவாங்க. யாராச்சும் வந்து மேனுவல் கார் ஓட்டுறாங்கன்னா அப்படின்னு ஓட்டுறாங்க, யாரோ இங்கே யூஎஸில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் வந்து எல்லாருமே மேனுவல் தான் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தனி ஜெஸ்டர்லாம் வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இங்கே சேவ் மேனுவல்ஸ்னு சொல்லிட்டு கார் எந்தூசியாஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மூவ்மெண்ட் மாதிரிலாம் வந்து சும்மா வந்து சோஷியல் மீடியாவில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் மேனுவல் ஓட்டுறான்னா அவனுக்கு வந்து இந்த ஊரில் வந்து ஒரு கார் எந்தூசியாஸ்ட் கிட்ட வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு 4-5 தடவை வந்து ரோட்டில் போகும்போது வந்து கிடைச்சிது. ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம். அந்த ரெட் லைன் 8000 வரைக்கும் போகும்போது அண்ட் 4000 RPMக்கு மேலே வந்து வீடெக் வந்து கிக் ஆகும். அண்ட் வீடெக் என்ன அப்படின்னு தெரியலனா, வீடெக் பற்றி நான் வந்து ஒரு பெரிய வீடியோவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ வீடெக் வந்து ஏன் வந்து ஒரு அருமையான டெக்னாலஜி ஹோண்டாவால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அண்ட் அதோட லிங்க் வந்து கீழே போகிறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். சவுண்டு கேட்டிருப்பீங்க. 8000 RPM வரைக்கும் இப்போ நான் இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் போட்டு ரெவ் பண்ணேன். 8000 RPM. நம்ம ஊரில் நான் எந்த காரையும் இவ்வளோ ரெவ் பண்ணதே இல்லை. என்கிட்ட வேற வந்து டாட்டா மாஞ்சா வந்து டீசல் இருந்துச்சு. டீசல்லாம் அவ்வளோ ரெவ் பண்ணவே முடியாது, இன்ஜின் போயிடும். சவுண்டு கேட்டேன். தான் அந்த வீட்டோட சவுண்டு பயங்கரமாக இருக்கும். சவுண்டு இந்த சவுண்டெல்லாம் வந்து நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். இந்த இன்ஜினை பற்றி வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பேசுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த எந்த ஹோண்டாலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஹை ரவ்விங் இன்ஜின் வந்து பண்ணலை. ஏன்னா எமிஷன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்துட்டனால வந்து பண்ணலை. இப்போ வர ஹோண்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ வர சிவிக் எஸ்ஐ கரண்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டர்போ சார்ஜ். அதில் இந்த சவுண்டு கேட்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து வீட்டெக் கிக் ஆகிறது. அண்ட் ரெட் லைனிங் வந்து 6000லேயோ சம்திங் வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா டர்போ வச்சிருக்க கார்லாம் வந்து அவ்வளோதான் வந்து ரெட் லைன் பண்ண முடியும். அண்ட் கார்னரிங்கும் பாருங்கள், சூப்பராக பண்ணும் வண்டி. இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, இந்த வண்டி வந்து என்னதான் வந்து ஹை ரவ்விங்காக இருந்தாலும் உங்களுக்கு வண்டி வந்து மிச்ச ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி ரொம்ப வேகமாகலாம் போகாது. இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு வேகமாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும், உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும். பட் ஆக்சுவலாக வந்து வண்டி வந்து அவ்வளோ வேகமாக போகாது பெரிய ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அளவுக்கு. அதோட வெயிட்டுக்கு அதோட பவருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுக்க முடியுமோ அந்த ஹாப்பினஸையும் ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக பண்ணும். அதுதான் வந்து இந்த வண்டியோட ஆக்சுவலாக ஹோண்டா நினச்ச மெயின் கோலே வந்து அதுதான். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போக வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கோல் கிடையாது. சின்ன பாடியில் கம்மி பவரில் உங்களுக்கு வந்து ஹை ரவ்விங் இன்ஜினை கொடுத்தா எவ்வளோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு காட்டணுன்னு தான் அவங்க வந்து ஹோண்டா வந்து நினச்சாங்க. அண்ட் அதை வந்து இப்போ வரைக்கும் வந்து சிவிக் காருங்கெலாம் வச்சு அவங்க வந்து சூப்பராகவே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எல்லா சிவிக் எஸ்ஐயுமே வந்து அப்படி தான், எதுவுமே பவர்ஃபுல்லே வந்து கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து 200 horsepower தான் சிவிக் எஸ்ஐ. எப்போது நான் இது வந்து 2006லேருந்து 11 மாடல், இது 8th gen எஸ்ஐ. இது வந்து 197 200க்குலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து சிவிக் எஸ்ஐ வந்து 200 horsepower தான். ஆக்சுவலாக இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு புது டெக்னிக் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், இன்ஜின் பிரேக்கிங் அண்ட் ரிப் மேட்சிங். ஸோ
இன்ஜின் பிரேக்கிங்னா இன்ஜின் வச்சு பிரேக் போடுறது. அதை நான் வந்து இப்போ உங்களுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன். இந்த ஊரில் ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ ரிப் மேட்ச் பண்ணி இன்ஜின் பிரேக்கிங் போடுறது. பார்த்தீங்களா, இன்ஜின் சவுண்ட் அதிகமாகுதா? 4th வந்து 3rd போனேன். பட் வண்டி அதுவே ஸ்லோ ஆகுது. நான் பிரேக்கில் காலையை வைக்கல. ஸோ இப்போ பிரேக்கில் வைக்கலாம். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் இதையும் வந்து இந்த வண்டியில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் வந்து என்னென்ன ட்ரிக்ஸை நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கும் வந்து இது ரொம்ப வந்து வசதியாக வந்து இருக்குது. ஸோ அதுவும் இன்னொரு காரம் அந்த வண்டியை வாங்கினதுக்கு. ஸோ எஸ், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இதுதான் என்னோடய கார், எனக்கு ரொம்ப பிடிச்ச கார், என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் காரை வந்து எப்படியோ வந்து வாழ்க்கையில் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அந்த காரை வந்து நான் வாங்கிட்டேன். நான் சொந்தமாக வந்து வாங்கியிருக்கேன். ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அது உங்கள்கிட்ட காட்டணும்னு வந்து நினச்சேன். எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஎஸில் வந்து கார் வாங்குறத பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ இங்கே காரை பற்றி நான் வந்து 2 வருஷமாக வந்து நிறையா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளியர் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தினேஷ். பாய்.